கோவை மாநகராட்சி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி. கோயமுத்தூர் மாநகராட்சி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநகராட்சி அளவில் முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி கலையரங்க கட்டிட அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலசங்க தலைவர் உதயகுமார் தலைமை வகித்தார். கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் கோயமுத்தூர் மாநகராட்சி பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநகராட்சி அளவில் முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் மதிப்பெண்கள் பெற்ற 10 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் கல்வி குழு தலைவர் மாலதி, கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலசங்க செயலாளர் சந்திரபிரகாஷ், பொருளாளர் அமாவாசையப்பன், துணைத் தலைவர் ராஜகோபால், துணை செயலாளர் மைக்கேல், துணை பொருளாளர் செல்வராஜ், செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், உறுப்பினர்கள் தங்கவேல், இளங்கோ, பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சத்தியபிரியா மலைப்பள்ளி ஒப்பந்தக்கார விதி 569. கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் சங்கம் தலைவராக நான் இருக்கிறேன். என் பேர் ஆர் உதயகுமார். எங்கள் சங்கத்தின் மூலமாக தற்சமயம் கோவை மாநகராட்சியில் 10வது மற்றும் 12வது படித்து முதல் 3 இடங்களை பெற்ற குழந்தைகளுக்கு எங்கள் சங்கத்தின் மூலமாக நன்கொடை வழங்குகிறோம். அது அவர்களுக்கு அவர்கள் படிப்புக்கு பேருதவியாக இருக்கும். மேலும் வரும் காலங்களிலும் இதேபோல் அவர்களுக்கு நன்கொடை கொடுக்க எங்கள் சங்கத்தின் மூலம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி ஆரம்பித்தவுடன் அனைத்து ஆரம்ப பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு கண் டெஸ்ட் செய்து அவர்களுக்கு உண்டான கண்ணாடிகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.